உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். தமிழகத்தில் அனைத்து இடங்களிலும் போதைப் பொருட்கள் தாராளமாக கிடைப்பது காவல்துறையினருக்கு தெரியுமா தெரியாதா என்று காட்டமாக கேள்வி எழுப்பியிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ். சுரேஷ் வணக்கம். எந்த வழக்கின் விசாரணையின் போது உயர்நீதிமன்றம் இந்த கேள்விகளை காவல்துறைக்கு முன்வைத்திருக்கிறது? வேற என்னென்ன விஷயங்களும் நீதிபதிகள் தரப்பிலிருந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? விரிவா சொல்லுங்க. வணக்கம். சென்னையில் குடிசைவாசிகளை அப்புறப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 2017ஆம் ஆண்டு பெண்ணுரிமை இயக்கம் என்ற அமைப்பின் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. பிறகு அந்த வழக்கில் அந்த குடிசைவாசிகளுக்கு பெரும்பாக்கம், துறைப்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் மாற்று இடம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அங்கு போதுமான அடிப்படை வசதிகள் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் இந்த பகுதிகளில் உள்ள அடிப்படை வசதிகளை ஆய்வு செய்து அறிக்கை அளிப்பதற்காக வழக்கறிஞர் ஆணையரை நியமித்து 2018ஆம் ஆண்டு உத்தரவு பிறப்பித்திருந்தது. அதன் அடிப்படையில் அந்த வழக்கறிஞர் ஆணையர் இந்த பகுதிகளில் ஆய்வு செய்து ஒரு அறிக்கையை அளித்தார். அந்த அறிக்கையில் இந்த பகுதிகளில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் நடமாட்டம் இருப்பதாக குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி பாலாஜி அடங்கிய அமர்வு முன்பு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த வழக்கறிஞர் ஆணையர் அறிக்கையில கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் தாராளமாக கிடைப்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். போதை மறுவாழ்வு இல்லம் அமைக்க வேண்டும் என்று அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் காவல்துறையோ அரசோ எடுக்கவில்லையே என்ற ஒரு கேள்வியை நீதிபதிகள் எழுப்பினார்கள். மேலும் தமிழகத்துல எல்லா இடங்களிலும் போதைப் பொருள் தாராளமாக கிடைப்பது குறித்து காவல்துறையினருக்கு தெரியுமா தெரியாதா என்ற ஒரு கேள்வியையும் நீதிபதிகள் எழுப்பினார்கள். பள்ளி குழந்தைகள் இதனால் பாதிக்கப்படுகிறார்கள், கல்லூரி மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்றும் நீதிபதிகள் சுட்டிக்காட்டினார்கள். போதைப் பொருள் இந்த வழக்குகளை விசாரிப்பதற்கு தனி அமைப்பு ஏதேனும் இருக்கிறதா, இல்ல சுதந்திரமான ஒரு அமைப்பின் வசம் இந்த வழக்குகளை விசாரிக்க ஒப்படைக்கலாமா என்ற ஒரு கேள்வியையும் நீதிபதிகள் எழுப்பினார்கள். காவல்துறை தரப்புல இதற்கு பதிலளித்து போதைப் பொருள் கடத்தல் இந்த பகுதியில் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது, குற்றங்களுடைய எண்ணிக்கை இந்த பகுதியில் குறைந்திருக்கின்றன, ஏராளமான காவல்துறையினரும் இந்த பகுதியில் பாதுகாப்பு பணிக்காக அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு விளக்கத்தை அளித்தார். அதே போல வழக்கறிஞர் ஆணையர் அறிக்கையின் அடிப்படையில் எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து விரிவான அறிக்கையை தாக்கல் செய்வதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து இந்த வழக்கறிஞர் ஆணையர் அறிக்கையை அமல்படுத்துவது குறித்து அரசனுடைய கருத்தை அறிந்து தெரிவிக்கும்படி தமிழக அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த பகுதிகளில் அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி தருவது தொடர்பாக மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவும் தாலுகா சட்டப்பணிகள் ஆணைக்குழுவும் நேரில் ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு இந்த வழக்கினுடைய விசாரணையை செப்டம்பர் 9ஆம் தேதிக்கு தள்ளிவிட்டிருக்கிறார்கள். நன்றி சுரேஷ், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.